வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும். அந்த காலத்து பாட்டு தான். இந்த ஜென்ரேஷன்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. சக்கப்போடு போடு ராஜா உன் காட்டில் மழை பெய்யுதுன்னு வரும். அதுதான் உங்கள் நிலமை. உங்கள் ராசியில் குரு உச்சம். இந்த சுக்கிரன் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டுக்குன்னா போகிறார். சரி, புதன் 12ஆம் வீட்டில் இருக்கார் சூரியனோடு சேர்ந்து. எல்லா விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல மாதமாக இது அமையவிருக்கிறது. கொஞ்சம் செலவு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த செலவு ஒரு 100 ரூபா செலவாயிருக்குன்னா 1000 ரூபாய் வரவு இருக்கிறது என்று பொருள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுமாங்க. நீங்கள் ரொம்ப பெரிய மீனையே பிடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு பெரிய மீனே கூட கிடைக்கும். குறிப்பாக பிஸ்னஸ்மேன், பாலிட்டிஷியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் வண்டர்ஃபுல் டைம். உங்கள் புகழ் பெரிய அளவுக்கு ஓங்கும். உங்கள் புகழ் பரவும், திறமை வெளிப்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக ஒரு 30%, 40% நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையவிருக்கிறது. அதனால தான் சொன்னேன், உங்கள் காட்டில் மழை. பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வந்திருக்கீங்க. ஒரு பிரேக் த்ரூவை பல மாதங்களாக எதிர்பார்த்து வந்தீர்கள். அந்த பிரேக் த்ரூ கிடைக்கிறக்கு ஒரு காலம்தான் இது. உங்கள் மெமரி பவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவோ நடந்த விஷயத்தை கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல பேசுவீங்க. முகத்தில் ஒரு வசீகரம் பொங்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடையாது தான். ஆனால் அப்படி இருந்தால் அதில் பெரிய சந்தோஷம், வெற்றி. அதாவது சொல்லுவாங்க, இந்த பர்சனல் செரிஸ்மா சொல்லுவாங்க. சில நேரங்களில் எல்லாரும் நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க. ரொம்ப ஒரு வாத்சல்யம். அதாவது நம்ம ரொம்ப தெரிஞ்சு ஒரு அண்ணா தம்பி தன் தம்பி எப்படி பேசுவார், அது போல் நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வரவேற்பு, சிறப்புகள் அதிகமாக இருக்கும். நல்ல சூழல்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள் பிளான் பண்ணுவீங்க. அது ஒரு காரணமாக தான். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் நான் தான் சொல்லிட்டேன், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்றது. அதுதான் இந்த மாதத்தில் நடக்க போகிற விஷயம் உங்களுக்கு. அப்போது ஃபாரின் ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு பெரிய பர்பஸ்ஸு. அந்த பர்பஸ் எல்லாம் க்ளீனாக சால்வ் ஆகும். அதனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மாதம் எப்படி இருக்குன்னா சிறப்பு, மேலும் சிறப்பு. தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 11ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். என்னத்தை சொல்கிறது? கொடியசைந்ததும் காற்று வந்ததா, இல்லை காற்று வந்ததும் கொடியசைந்ததான்னு. அப்படி தான். நீங்கள் பிளான் பண்ணதுனால சக்ஸஸ் பண்ணீங்களா, இல்லை சக்ஸஸ் வந்ததுனால பிளானுங்கன்னு ஏதாவது சொல்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்குது. அதை சொல்லுவாங்க, கோழிக்கு முன்னால் முட்டையா, முட்டைக்கு முன்னால் கோழியான. ரொம்ப பெரிய ஒரு அனுகூலம். அது தெய்வ கடாட்சம்னு கூட சொல்லலாம், பெரியவர்களுடைய ஆசைன்னு சொல்லலாம்.
அது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம். சில நேரங்களில் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது நல்ல ஜாபு இதெல்லாம் கிடைக்கும். சில நேரங்களில் சொந்தமாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கலாம். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணணும்னு நினைக்கலாம். இது எல்லாமே உருப்பெற்று அது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது உருமாறுகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன. உங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய அளவில் சிறப்புகள் நிகழ்ந்த நல்ல மாதமாக இது உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.